எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ முஸ்பாத்தி டீமோட எல்லாரோடையும் வந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இயர் அண்ட் ட்ரிப்பில், அதாவது வந்து இந்த வருஷத்தோட 2024 முடிய போகுது. அதுக்கு முதல் எல்லாருக்கும் வந்து இனிய புது வருட வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். 2025 எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருக்கணும், எப்பயுமே எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிக்கிறேன். இவர் தான் வந்து எங்களுடைய டிரைவர். இல்லை ரமணன் பருத்துறை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கெட்ட வழக்கங்கள் இருக்கும். நிறைய பேர் வழியில சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் கெட்ட வழக்கங்கள் ஏதாவது இருக்கும். அந்த வகையில உங்களுக்கு என்ன கெட்ட பழக்கங்கள் இருக்கு? இந்த கெட்ட பழக்கம் என்னன்னா, உங்களோட தெரிகிறது. நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் தெரிய மாட்டேன். அடுத்த வருஷம் குடும்பம் ஆட்டு குடும்பத்தோட, எந்த குடும்பத்தோட எனக்கு குடும்பத்தை உருவாக்க போறேன். நீங்க என்ன ராசி? சிம்மராசி. சிம்மராசி அடுத்த வருஷம் வச்சு செய்ய பண்றாங்களே. சிம்மராசி அடுத்த வருஷம் வச்சு செய்யும். தேவையில்லை இந்த யோகா சேனல்ல போடுறேன். சரி, ஓகே. 2024 கூட காலம் எப்படி போச்சு உனக்கு? சூப்பர். எதை மிஸ் பண்றாய்? டாக்டர் ஸ்டீவன். உண்மையாவா? நம்பலாமா? ஒன்றும் எடிட் பண்ணாதான் போடுவோம். பரவாயில்ல. பொய் சார், பொய். பட்டிமணி என்ற டாக்டர். ஓகே, அடுத்த வந்து எங்களுடைய படம் ரிலீஸ் ஆயிட்டு பாக்காதாங்க பாருங்க. இன்னும் கொஞ்ச நாளையால பெட்ரோல் செட் யூடியூப்ல இல்ல அண்ணன் இந்த வீடியோ நாளைக்கு போட்டுருவேன். இல்ல இப்போ 24 தானே. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல. எனக்கு என்ன எனக்கு என்ன ஊரா? அவருக்கு எல்லாம் ஓகே. நீங்க என்னப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இப்படி கூட வாழ்க்கை போய் அக்கா. ஓகே. லோரிக்காரன் மாறான் 2024 உங்களுக்கு எத்தனை வயசு? 24. ஆமா, அடுத்த வருஷத்தோட 25. 25னா என்ன வீட்டை பார்க்க வலிக்கிட்டாச்சோ? இல்ல, நான் 28ல கல்யாணம் கட்டுவோம். 28ல யார கட்ட போறோம்? வயசுன்னா அந்த பிள்ளைக்கு எத்தனை வயசு எதிர்பார்க்குறீங்க? அந்த பிள்ளைக்கு ஒரு 24. ஓகே. இப்போ 2024 என்னத்தை மிஸ் பண்றீங்க? 24 மிஸ் பண்றேன். என்னத்தை நான் மிஸ் பண்றேன்? மிஸ் பண்ணேன். எல்லாம் கிடக்கியா? வடிவா பேர் அந்த. ஓகே, 2025 என்ன சாதிக்க போறேன் புதுசா? அதாவது என்னன்னா 2025 பிளான் என்னன்னா ஒண்ணும் இல்ல, தெரியல. சத்தியா தெரியல. அட என்னடா பண்ணி என்ன இப்ப 2024 மணி என்ன பிளான்ல வந்தாங்க? ஏதாவது பிளானுங்க. முஸ்பாத்தி சேனல் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் ஒன்னு பார்க்க போறோம். எப்படி 25,000 சப்ஸ்கிரைபர் வந்துரும்டா. 2025 நோட்டன 2025 முடிய 25,000 சப்ஸ்கிரைபர். ஓகே, எங்களுடைய புதுசா ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. அடுத்த எங்களோட சார். வணக்கம். சமூக வலைதளங்கள் எல்லாம் Facebookல எல்லாம் பதிச்சு கொண்டிருக்கீங்க. அந்த வகையில சார் எப்படி இருக்கிறீங்க? பரவாயில்ல, கவலையா தான். நல்லா இருக்குன்னு சொல்றத மிஸ் பண்றேன். உங்களோட இதெல்லாம் முடிய போகுது. அப்படி படிக்கிற எல்லாம் முடியுது. 2024 வரைக்கும் என்னென்ன இழந்தீங்க? என்னென்ன கைப்பற்றிட்டீங்க? எல்லாத்தையும் இழந்தீங்க. என்னென்ன இழந்தீங்க? பிள்ளைகளை தான் இழக்கிறேன். பிள்ளையத்தான் கைப்பற்றார். அதே நேரத்தில் இன்னும் 2025ல என்னென்ன அதே இழப்பேர். புதிதாக பிள்ளைகளை முடிக்கிற பெண் திருப்பி இழக்கிறோம். வாழ்க்கை ஃபுல்லா அப்படியே மாறி ஒரு பிள்ளைய நான் வந்து அடுத்த சிங்கள பிள்ளைகளை பிடிக்கப்போம். ஏன்னா சமூகத்தில் நல்லிணக்கத்தை மேம்படுத்த போறேன். என்ன பார்க்க சமூக பிரச்சனையா கொண்டு போறா போல இருக்கு. வேற என்ன விளையாட நடத்தும்? பிள்ளைய கொடுக்க போறாங்க. இருக்காது. இது வந்து ஒரு மனசார வார்த்தைகள் தான். இல்ல, அப்படி நான் நடுவுக்கு சொன்னது அது சேர்ப்பு வீடியோ காண்டி சொன்னா. மற்றபடி நீ சொல்ற எப்படி புள்ள நீ எதிர்பார்க்கறாய்? நான் வந்து புள்ளியோட புள்ளி சொல்லு. எப்படி புள்ளி? அப்படி இல்ல, நல்ல புள்ளியா போகணும். எல்லாருக்கும் நல்ல புள்ளியான வேணும். சொல்லு வேண்டாம். எப்படி இந்த என்ன சபா கூட்டமே இருக்கா? இல்ல, நான் சூரிய செவ்வாயா வெள்ளனா குறிப்பு கொடுக்கணும். நான் சூரிய செவ்வாயா வெள்ளனா குறிப்பு கொடுக்கணும் அப்பா சொன்னேன். ஓகே. அப்ப எனக்கு கொஞ்சம் நீட்டு முடி புள்ளியில கண்டா எனக்கு நீட்டு முடி வேணுமா? முடியல கொஞ்சம் வெத்திலே போட்ட காணும். பாக்க அமுல் மாதிரி அங்க போன இல்ல, அமுல் வேய் மாதிரி இருப்பான். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கம்.
இப்ப என்ன நடந்தேன்டா போலீஸ் வந்தது இன்ஸ்பெக்ஷன் அப்ப நாங்கள் பிஹெச் தான் பெறேன்னு சும்மா இருந்துட்டோம் இருந்தா தெரியாது போலீஸ் ஓகே தம்பி கொரோனா டைம்ல பிஹெச்ஐ பார்த்து ஓடிச்சிருந்தோம் இப்போ போலீஸை பார்த்து ஓடிச்சிருக்கோம் வந்த வேலை வந்து திஸ்மி வணக்கம் பேட்டி எடுக்கும் போதே போலீஸ் அவ்வளவு பேன் எனக்கு வேலையும் ஒரு வேன் திஸ்மி எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு கடவுள் நாங்க துளஞ்சி ஒரு கதையா பாருங்க அந்த வகையில உங்களுக்கு எத்தனை வயசாகுது 24 அப்படி அவன் பிரச்சனை எப்படி இவ்வளவு காலம் எப்படி போச்சுது பொழுதெல்லாம் காரோடையும் டீச்சரோடையும் எந்த வித இதுவும் பெறாது அப்பா பாக்குறேன் ஐயோ அப்பா பாக்குறேன் எந்த கட்டும் பெறாது அந்த வகையில உனக்கு ஏதாவது ஒரு குணம் ஏதாவது இருக்குது கெட்ட குணங்கள் எல்லா கட்ட குணங்களும் எல்லாம் இருக்கு என்ன என்ன உண்ட மைனஸ் என்ன மைனஸ் எல்லாம் ஹோட்டல் வேலைக்கு போய் பழகின மூல குடிக்க ரெண்டா சிகரெட் பார்த்தேன் ஆக்க கேஸ் வர்ற கேஸ்ட பாக்குறதுக்கு பழகினா அவ்வளவு மூணு நம்பர் ஒன்று அவ்வளவு மேல தள்ளி போயிடும் இப்ப எல்லாம் இல்ல அவன் கடைசி சொல்லுங்க ஓகே 2025 என்ன நடந்த விட போறேன் ஹோட்டல் வேலையை முதலாவது அதுதான் விட போறேன் ஹோட்டல் வேலையை விட்டுட்டு டீச்சிங்க்கு ஃபுல்லா நீ டீச்சிங் என்ன பாடம் சார் இங்கிலீஷ் சூப்பர் இங்கிலீஷ் சார் டிசிஎலோட திரிவே ஒரு வெளிநாட்டு போறேன் இந்த நாட்டுக்கு போக போறேன் ஏன் இங்கிலீஷுக்கு வெளிநாடு ஏன் ஜோக்கி ஏன் அதுதான் நான் கேட்கிற மொழி விளங்கு மப்பது தமிழ்ல விளங்காது கனடா போறாங்க போய் அது ஏன் காரரை கஷ்டப்படுத்தி போகணும்னா நான் இப்பயே போயிருப்பேன் கனடா தான் பெங்கடியாக எல்லாரும் போய் கொண்டிருக்காங்க போவாங்க யாழ்ப்பாணம் லண்டன் வீட்டுக்காக கஷ்டப்படுத்தாம போயிடுது எக்ஸாம் எழுதி போனேன் ஐஎல் செலி போட்டு தான் சும்மா இருக்கும் சரி நீ சொல்லு உனக்கு எத்தனை என்ன மாதிரி இப்போ பிள்ளை வருது கல்யாணம் எனக்கு பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வேணும் பொண்ணு மாதிரி நல்ல பிள்ளையா இருந்தா நாங்க 2024ல என்னத்தை மிஸ் பண்றீங்க என்னத்தை பெற்றுக்கொண்டீங்க 2024ல மிஸ் பண்ண நிறைய நண்பர்களை மிஸ் பண்ணியிருக்கிறேன் நிறைய சந்தோஷங்களை மிஸ் பண்ணியிருக்கிறேன் அந்த வகையில் வந்து எதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அவ்வளோ ஓகே அது விளங்காது அப்படி நீங்க சொல்லுங்க சரி என்ன மாதிரி 25ல என்ன தடுக்க போறீங்க என்ன சாதிக்க போறீங்க 2025ல உண்மையிலேயே எனக்கு வந்து எங்க போனாலுமே எனக்கு சந்தோஷமா இருக்கும் அந்த மைண்ட் என்ன கடவுள் தரும் வேற ஒண்ணுமே தேவையில்லை இவ்வளவு காலம் கவலையா இருக்கு கவலை எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கவலை இருக்கு இல்ல நான் கேக்குறேன் எங்க போனாலும் சந்தோஷம் யாருக்கும் கிடைக்காது யாரும் கிடைக்காது உனக்குமே கிடைக்காது ஏதாவது ஒரு அப்செட் ஆகி கொண்டு இருக்கு சந்தோஷம் காசு பண்ணா முண்டு மணி இந்த மணி இருக்கிற நாள்ல சந்தோஷமா இருந்து போயிடும் அதான் என் விருப்பம் சரி இப்ப கல்யாண கதைக்கு வாங்க கல்யாணம் இப்ப நீங்க இப்ப கட்டவும் இல்ல கட்டணும் இப்ப அடுத்த வருஷத்துல கட்டிடுவோம் இப்ப எப்படியான பொம்பளை இப்ப வீட்டை பார்க்க தோங்கி இப்ப என்னடா பொம்பளை எப்படி இருக்கணும்டா எனக்கு உண்மையிலே சாதாரணமா அவ்வளவு என்னண்டா சாதாரணமாக அவ்வளவு உங்களை மாதிரி படிக்கல தான் நாங்கள் எங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு பிள்ளை எனக்கு இந்த பணக்கார பிள்ளை ஒன்றும் தேவையில்லை எனக்கு வர பிள்ளை உண்மையா இருந்தா விளங்குதா நான் வீட்டை விட்டு போயக்குள்ள ஓகே அப்படி இல்ல ஏன் நல்ல பிள்ளை உண்மையா இருக்கிற உண்மையா காமெண்ட் அது எல்லாரும் சொல்றேன் நானும் சொல்லுவேன் அப்படி இருக்கிற சாரங்க சொல்லுவாங்க இது ஏன் நான் சொல்றேன்டா நிறைய காதல் பிரிஞ்சு கொண்டிருக்கு சரியா நிறைய காதல் பிரிஞ்சு கொண்டிருக்கு என்ன காரணம்டா ரெண்டு பேருமே பொய்யா தான் பழகுறாங்க ஆகலம் டீப்பா போனா தெரியும் என்ன நடக்குதுன்னு அந்த டீப்பை சில பேர் முன்னுக்கு பிடிக்கிறாங்க சில பேர் லேட்டா பிடிக்கிறாங்க அந்த சில பேர் மேல இருந்து பிடிக்கிறாங்க அந்த வேலை வந்து அப்படி ரெண்டு பேருமே வந்துச்சுன்னா ரெண்டு பேருமே உண்மையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஓகே அவங்களோட லைஃப் நல்லா இருக்கு இந்த லைஃப் நல்லா இருக்கு இதான் லைஃப் இதான் தெரியுதாண்ணா வேற என்ன ஓகே நண்பா எல்லாரும் வந்து கவலைகள் எல்லாம் மறந்து நல்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதுல இந்த காணொலி எல்லாமே சும்மா வந்து ஃபன்னு தான் நடத்துனாங்க அந்த வேலை வந்து எல்லாருக்கும் வந்து இனிய புது வருட நல் வாழ்த்துக்களை வந்து தெரிஞ்சுக்கல நீங்க தெரிஞ்சுக்கலாம் இனிய புது வருட நல்வாழ்த்துக்கள் இனிய ஆங்கில புது வருட நல்வாழ்த்துக்கள் இனிய கிண்டி நல்வாழ்த்துக்கள் 2025ஆம் ஆண்டு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அரவிந்தன்
அப்படி 2025 காய்ச்சி கொண்டுட்டா நான் ஆனா வேற வேற வருஷம் பயங்கர ஸ்பீடா போகுது. டே காலமா ட்ரிப் அடிக்கிறீங்க மன்னார் போவோம் மட்டும் யோசிச்சாங்க. சரி ஓகே இப்ப அங்க போய் போகல 1 மணி ஆகுது. எங்க நிக்கிறோம்? லஞ்ச் பிரேக் நிக்கிறோம். லஞ்ச் பிரேக்